அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி செய்ய போகிற பலகாரம் சீனி வடை. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சீனி வடை செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 1 கப்பு உளுந்து எடுத்துருக்கேன். கருப்பு சீனி நான் இதில் 6 கரண்டி எடுத்துருக்கேன். சீனி 2 கரண்டி, உப்பு தேவையான அளவு. ஓகேவா, நான் 1 கப்பு உளுந்தை ஊற வைக்க போகிறேன். தண்ணி ஊற்றி கிட்ட ஒரு 4 ஹவர் நல்லா ஊறட்டும். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 4 ஹவர் ஊறிடுச்சு. நான் சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, நான் இப்போ ஒரு அரைக்கிற கோல் ஒன்று எடுத்துருக்கேன். இப்போ நம்ம அரைக்க போகிறோம். முதல்ல உளுந்து இதில் போட்டுக்குவோம். தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. இது ரொம்ப தண்ணி இல்லாமல் உளுத்த வடை எப்படி அரைக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைக்கணும். ரொம்ப தண்ணி அரைக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ வாங்க அரைக்கலாம். ஓகேவா, இப்போ நான் அரைச்சிட்டேன். பார்க்கலாம் வாங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வந்துச்சுன்னா, ரொம்ப சிரமமாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் என்ன செய்யணும், தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கங்க. ஒரு அரைக்கோலை கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு அரைக்கோலை கிட்ட ஒரு 1/4 டீஸ்பூன் தண்ணி ஊற்றிக்குங்க. ஓகேவா, இப்போ நான் எடுத்துட்டேன். பிளேண்டர்லேருந்து எடுத்துட்டேன். பாருங்கள், இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. பார்த்து போட்டுங்க உப்பு. ஓகேவா, நான் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ நான் விளைஞ்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ வாங்க எப்படி பொரிக்கலான்ட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ சட்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். ஓகேவா, இப்போ எண்ணெய் சூடு ஏறிச்சு. இப்போ வாங்க பொரிக்கலாம். அடுப்பு குறைவா வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பம் எந்த சைஸில் வேணுமாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, ஒன்றா போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ போட்டாச்சு. இப்போ நல்லா வேகட்டும் ஓகேவா, பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள் நான் எடுத்துட்டேன். எண்ணெய் நல்லா வடிகட்டட்டும். ஓகேவா, பாருங்கள் சுட்டு எடுத்துட்டேன். மொத்தம் 50லேருந்து 55க்குள்ளே உருண்டை எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ வாங்க எப்படி பாவு செஞ்சு அதை நம்ம கலக்கலான்னு இப்போ காமிக்கிறேன். ஓகேவா, நான் கருப்பு சீனி எடுத்திருக்கேன். கிட்ட இந்த ஸ்பூனில் நான் 6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்படி உங்களுக்கு இனிப்பு கூட வேணும்னா போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஓகேவா, நான் தண்ணி எடுத்திருக்கேன். 3/4 கோல் எடுத்திருக்கேன். நான் 1/2 கோல் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா அடியில் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம கவனமாக கருப்பு சீனியை இந்த மாதிரி தண்ணியில் வச்சு கலக்கிட்டு வடிகட்டிட்டு அப்புறம் ஊற்றுனீங்களா மண் தெரியாது. ஓகேவா, இந்த கோலையில் நான் 1/2 கோரை ஊற்றிருக்கேன். ஓகேவா, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேவா, மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ நம்ம வடிகட்டலாம். ஓகேவா, இப்போ நான் இரும்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இரும்பு சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க இந்த கருப்பு சீனியை வடிகட்டி. ஓகேவா, பாருங்கள் மண்ணாக இருக்கே, வடிகட்டிடுங்க. ஓகேவா, ஊற்றியாச்சு. அது கூட நான் 2 ஸ்பூன் வெள்ளை சீனி கலக்கிறேன். ஓகேவா, போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகேவா, நல்லா கொதிக்கிட்டோம். ஓகேவா, பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அந்த கருப்பு சீனியை நல்லா வேக விடுங்க. ஓகேவா, இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை.
கணக்கான அளவு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதில் கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்ம கருப்புனியோட இந்த வடையை மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த வடை வந்து நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி செஞ்சு கொடுப்பாங்க, எங்கள் மாமியார் கூட செய்வாங்க, நான் பார்த்துருக்கேன். இது பாரம்பரிய பலகாரம். இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ருசியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நல்லா தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கிண்டிட்டு வரணும். ஓகேவா? இப்போ ரெடி ஆச்சு. அடுப்பை வச்சுட்டு இறக்கிடலாம். சுவையான சீனி வடை ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.